ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கடந்த சில வீடியோக்களாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டுட்ருக்குறோம். ஏன்னா இப்போ 12th படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம இப்போ எடுத்த படிப்புக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம தீர்க்கும் வகையில் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். இன்ஜினியரிங்கில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசிஇ அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போட்டிருந்தேன். அதன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் சார் மியூசியாலஜி, ஹெரிட்டாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கேட்கறதுக்கு புதுசாக இருக்கும், ஹெரிட்டாலஜி அண்ட் மியூசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசியம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஹெரிட்டாலஜி அண்ட் மியூசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னைக்கு விடை கொடுக்கும் வரையா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் துணுக்குமுட்டை எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஆர்ட் ஹிஸ்டோரியன். ஆர்ட் ஹிஸ்டோரியன் அப்படிங்கும்போது ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அனலைசஸ் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொவைடிங் எக்ஸ்பர்டைஸ் ஆன் தேர் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கு அதோடைய காலம் இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூசியம் டெக்னீஷியன். ஒரு மியூசியம் உருவாக்குறாங்கன்னா அதோடைய எல்லா விதமான மெயின்டெனன்ஸும் அசிஸ்ட் பண்ணுறது இந்த மியூசியம் டெக்னீஷியனுடைய வேலை. மூணாவது பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மேனேஜர். இதுக்கான இது கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மியூசியம் மான்யூமெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ். ஹிஸ்டாரிக் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசியம் உருவாக்குறகட்டும், அதை ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலை. கியூரேட்டர், அதுக்கு பார்த்தீங்கன்னா கேர், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் மியூசியம் கலெக்ஷன். ஒரு மியூசியமில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷனையும் கேர் பண்ணுறது, டேக் கேர் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய வேலையாக இருக்கும். அதை அரேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் மியூசியம் எஜுகேட்டர். ஒரு மியூசியத்தை பற்றியான டோட்டல் விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது தான் இந்த மியூசியம் எஜுகேட்டருடைய முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மியூசியத்தில் ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான லே அவுட், அந்த ப்ரெசன்டேஷன், இது எல்லாத்தையுமே பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் டிசைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேட்டர் அடுத்ததாக ஸ்பெஷலைசஸ் இன் ப்ரிசர்வேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் மியூசியம் ஆப்ஜெக்ட்ஸ். மியூசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறது அண்ட் அதை ரீஸ்டோர் பண்ணுறது, அதை ஒருங்கிணைக்கிறது எல்லாமே இந்த கன்சர்வேட்டருடைய வேலை. அதுக்கப்புறம் ஆர்ச்சிவிஸ்ட். ஆர்ச்சிவிஸ்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஹிஸ்டாரிக்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது அண்டு அதை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஆர்ச்சிவிஸ்டோடைய வேலை. மியூசியம் டிரெக்டர். மியூசியம் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மியூசியத்தையுமே ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே டிரெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டருடைய வேலை, மியூசியம் டைரக்டர். அதுக்கு அடுத்தது ரிஜிஸ்ட்ரார், கலெக்ஷன் மேனேஜர். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசியத்துடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது, ஒரு நோட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து வைக்கிறது, அதோடைய எண்ணிக்கையை இது பண்ணுறது, அது மாதிரி யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, யாருடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது இந்த ரிஜிஸ்ட்ராருடைய கலெக்ஷன் மேனேஜருடைய வேலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கியூரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக அந்த இதை ஃபிசிக்கலாக கியூரேட் பண்ணுறது கியூரேட்டர், டிஜிட்டலி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கியூரேட்டர். டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் மியூசியம் கலெக்ஷன்ஸ். ஒரு பிபிடி வீடியோ போடுறது, எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுறது, ஒரு வீடியோ போட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டிஸ்பிளே பண்ணுறது, இதுதான் டிஜிட்டல் கியூரேட்டருடைய வேலை. ஸோ இத்தனை வேலைகள் இருக்குது. 1 2 3 4 5 6 அண்டு பார்த்தீங்கன்னா 7 8 9 10 கிட்டத்தட்ட 11 ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டாலஜி அண்ட் மியூசியாலஜி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மியூசியம்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் அண்டர்டேக்கன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாப் தான் கண்டிப்பாக வேலையாக இருக்கும். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 அளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 40,000 K
40,000 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஹெரிட்டாலஜி மியூசியாலஜி எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து எடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் எனக்கு கட்டாயமாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்